ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைண்ட் டூப்ல பேசுகிறேன். சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு தெளிவு முடிவு என்ன சார்? தெளிவு முடிவு அப்படின்னா, சென்ற காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவங்களே உங்களுடைய வாழ்க்கை. அதில் பார்த்தீங்கன்னா குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இருந்தது. ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், 8ல் சனி. இவர் இருந்தப்ப உங்களுக்கு இப்போ இருந்துட்டு தான் இருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்த விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, ஸோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அண்ணன் தம்பி, காதல், மனைவி, கணவன், இந்த குடும்ப சம்மந்தப்பட்ட கல்வி, இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அது கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு. அதில் தான் நீங்கள் தெளிவாக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ 8ல் உள்ள சனி பகவான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தார், அனுபவ பாடத்தை கொடுத்தார். இதுக்கப்புறமா இவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிந்த நீரோடை போல் மாற்றுவார். எப்படி மாற்றுவார் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம எப்போவுமே எடுக்கிறது தான், குருவுடைய கான்செப்ட் எடுங்க. குரு பகவான் 12ல் இருக்காங்க, சரிங்களா? 12ல் இருக்கக்குள்ள இவரை 12-8 தொடர்பில் வரக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே இல்லை, தனிமையாக நீங்கள் இருக்குள்ள ஒருத்தருக்கு உங்களுக்கு கடவுள் பக்கத்துலேருந்து ஒரு பிளெஸிங்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த கடவுள் என்பது குரு. அப்போ 12ல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய இடம். அயன சயன சுகம் சொல்லுவோம். அப்போ சிம்மத்தில் உள்ள மகம், சிம்மத்தில் உள்ள பூரம், சிம்மத்தில் உள்ள உத்திரம், இந்த 3 ஸ்டாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவை கொடுப்பாங்க. இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற நேரம், அதாவது டீ குடிச்சிட்டு வரம்பா, நான் டிஃபன் சாப்பிட்டு வரப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வெளியே எக்ஸிட் ஆகிட்டு போகிறாரு. அப்போ போக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வையில் நல்லது நடக்கும். ஆனாலும் 8ல் தானே அவர் நிற்பார் சார், 8ல் கூட கஷ்டமும் தருவார்ல. அப்போ கஷ்டத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டார், இதுவே கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெளிய அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி தான் உங்களை அடிச்சிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பாதிப்பு, நிறைய குடும்பத்தில் இழப்புகளை நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். உயிரிழப்பு எடுங்க, அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி இழப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள், சொத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சவங்க, அண்ணன் தம்பி வெட்டு குத்து பஞ்சாயத்து, இதெல்லாம் இது இருந்துச்சு. மகத்தில் அதிக பாதிப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் பாருங்கள், குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தான் அதிக சண்டையை வருது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெளி உறவுகள், தொடர்புகள், அது நீங்கள் ஒரு காதலாக எடுத்துக்கலாம், கள்ளக்காதலா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பூரத்துக்கும் அதிகமாக வருது. பூரத்தில் உள்ளவங்க பண்ண மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அந்த உறவுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கு பிரச்சனைகளை தருவாங்க. அப்போ இவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தெரிய போகுது. உத்திர நட்சத்திரம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையில் பயங்கரமான ஒரு சுமை, அதில் மன அழுத்தம், அந்த வேலையை சரியாக பண்ண முடியல. அப்போ எல்லாத்துலேயுமே இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சிம்மராசிக்குள்ளே தெளிவாக போகிறாங்க. அதுக்கு யார் உதவி பண்ண போகிறா? குரு தான் உதவி பண்ண போகிறார். அதே மாதிரி கேது. இப்போ கேது எக்ஸிட் ஆகிறார். கேது எக்ஸிட் ஆகிட்டு போகிறது அக்டோபர்லேருந்து மகத்தை விட்டு வெளியே போவார், சரிங்களா? இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி எப்படி எடுக்கிறோன்னா டிசம்பர் மாதம் தான் நடக்க போகுது. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் ரிவேர்ஸ் பிளானட்ஸ். ஸோ அந்த ரிவேர்ஸில் போகக்குள்ள இப்படி அவங்க ரூல் பண்ணி போகக்குள்ள இந்த மகத்துலேருந்து மேலே ஆயுளத்துக்கு போகல கடகராசிக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெளிவு பிறக்கும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 யானையோட பலம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சிம்மராசி மாறப்படும். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிளிரும் யானை கர்ஜிக்கும் சிங்கம் சிம்மம். சிம்மம் தன்னம்பிக்கை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடும், தைரியமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே இவ்வளோ நிலைமையா? இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியாத ஒரு சுமை, அந்த தெளிவு தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். அந்த தெளிவில் ஒரு முடிவு பிறக்கும். முடிவில் என்னெல்லாம் உங்களுக்கு டிசிஷன் எடுப்பீங்க? ஸோ நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாமதம் நடந்துச்சு, கல்யாணத்தில் பிரச்சனை, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல வீடு கட்டி நிற்கிறது, உடல்நிலை பாதிப்பு, கால் மூட்டு வலி பிரச்சனை, அந்த மாதிரி தொடர்ந்து வயிற்று வலி. இப்போ சனி பகவான் 8ல் நிற்குள்ள என்ன ஆகுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு, உடல் கழிவுகள் பிரச்சனைகள், அதாவது அடி வயிற்றுக்கு கீழே இருக்கிற பிரச்சனை எல்லாமே 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் மறைமுக ஸ்தானம். அப்போ மறைமுகமாக அட்டாக்ல எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களை அட்டாக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதர். அப்போ எதிரிகள், சிறைச்சாலை, தண்டனை, கோர்ட்டு கேஸு, இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு கொடுத்துரு. நீ என்ன தான் நான் பார்க்கல, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்னா, இந்த தெளிவை, புதிய நம்பிக்கையை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை வருமா, இனி வராதா, இனி நம்பிக்கை நம்ம லைஃப்பை லிஃப்ட் பண்ணி போகலாமா அப்படின்னா கிட்டத்தட்ட 70%
இந்த இடத்துல இங்கே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டார் சனி பகவான். இப்போ 30% தான், 30%. அதாவது ஒரு கரையை நீங்கள் கடத்தி போகிறதுக்கு வந்து அடுத்த 30% தான் இருக்குது. அழகாக நீங்கள் மேலே ஏறி போயிடுவீங்க. இப்போ அந்த 30%த்தில் குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் இங்கே மட்டும் பார்க்கல, அதுக்கடுத்து உங்களுடைய எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார். எதிரிகள் வெளியே போகிறது பிரச்சனை நிச்சயமாக வந்து தீரக்கூடும். அதே டைமில் உடல்நிலை பிரச்சனை தீரக்கூடும். முக்கியமாக வீடு சம்மந்தப்பட்ட வீட்டில் சந்தோஷமே இல்லை. வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரானாலே பொண்டாட்டி திட்டுறா, குழந்தைங்க திட்டுது, ஸோ கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போனாலே ஃபோன் அடிக்கிறானுங்க, வெளியில் இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னா, இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான அனுமதி ஒப்பந்தம் கிடைக்கும். அதை வீட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், கேள்வி கேட்க மாட்டாங்க, பிரச்சனை வராது. அதை நீங்கள் கண்டிப்பாக உறுதி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிம்மராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிவன் பூஜை தான், சிவன் வழிபாடு தான். இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. அதில் அண்ணாமலையார் வழிபாடு எந்த அளவுக்கு சிம்மராசி பண்ணுறாங்களோ திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார், காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. உத்திர நட்சத்திரம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோபுர கலசத்தில் உள்ள அத்தனை கோயிலுக்குமே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக சபரிமலை ஐயப்பனை வந்து வரேன் அப்படி, ஐயப்பா உன் பாதம் தொடுகிறேன் வருகிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த தடவை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து தெளிவுக்கு வருவீங்க, முடிவுக்கு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. தான தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய் திமி தன்னு மந்த பிரச்சோது, இந்த மந்திரத்தை எப்போவுமே சனி பகவான் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு வர வாழ்த்துக்கள். நன்றி.